இன்றைய நாள் பிப்ரவரி 15ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை. சோபகிருத வருடம் மாசி மாதம் 3ஆம் திருநாள். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, ஷஷ்டி திதி. சஷ்டி திதி மாதிரி ஒரு நல்ல திதி கிடையாது. பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, பேசிகளாக பெண்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பிராப்தமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஐயுஐல ட்ரை பண்ணோம், ஐவிஎஃப்ல ட்ரை பண்ணோம், எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நபர்களுக்கு எளிய பரிகாரம் என்ன, பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரமும் இந்த ஒரு சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய எந்த ஒரு நாளில் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இருந்து ஒரு 5 பேர் பிரம்மச்சாரிகளுக்கு, வேதம் படித்த பிரம்மச்சாரிகளுக்கு, வேத பாடசாலைகளில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு உணவு தானம் பண்ணோம், அன்னதானம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜம்முன்னு அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். சில தான தர்மங்கள் செய்யும் பொழுது, அதாவது மெயினாக என்னென்னா, அவங்களுக்கு படிப்புக்கு உதவக்கூடிய விஷயங்கள் நம்ம தானம் பண்ணும் பொழுது 100% உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். வம்சமாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பீடைகள், அதே மாதிரி எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். அல்லது கன்னி லக்னம், ரொம்ப முக்கியமாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நாள். ரொம்ப முக்கியமானது, முக்கியமான வேலைகள், முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுது நிறைய தடைகள் ஏற்படும். ஏன்னா இந்த நாள் சந்திரன் என்ற நட்சத்திரம் அஸ்வினி, அதாவது கேத்து உடைய நட்சத்திரம். ஆனால் கேத்து செவ்வாயுடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. குரு கேத்து உடைய காம்பினேஷன் ஏற்படும். இந்த நாள் பொதுவாகவே எந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் சில பேருக்கு தலைவலி வேதனைகள், சின்ன ஒரு மனசங்கடம், சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் இருக்கும். ஆனால் நல்லா படுத்து தூங்கினாள் போகிறோம், எல்லாம் சூப்பராக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சில விஷயங்கள் ரகசியமாக வைத்து ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம். சில பேருக்கு இந்த திருஷ்டி ஸ்தானம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய நாள் என்ன பண்ணணும்னா, நல்லா சுற்றி போட்டுக்கணும். வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லி கல்லுப்பு, வரமிளகாய் இதெல்லாம் சுற்றி போட்டிருக்கிறது இன்றைய நாள் உரிய ஏற்றத்தை கொடுக்கும். பல பேருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கலாம். ஏன்னா குரு கேத்து காம்பினேஷன், பொதுவாக தெரியாத ஆட்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய திருஷ்டி ஸ்தானமே மிக அதிகமாக இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நிறைய தான தர்மங்கள் செய்வது. யாரார் நம்மக்கிட்ட இது இல்லை சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் கேட்டால் உடனே ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி நல்ல குணங்கள் அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஏன்னா குரு கேத்து காம்பினேஷன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயார் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க, இல்லை நல்ல நமக்கு அறிவு சார்ந்த சிந்தனைகள் ஊட்டி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, எல்லா ஆசிரியர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்மளுடைய முடிந்த விஷயத்தை இன்றைய நாள் தான தர்மம் செய்வது. சில இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்க, சில அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஆனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இந்த நாள் நிறைய ஆதாயங்களை காணக்கூடிய அபாரமான நாள். இந்த மாதிரி நாட்கள்லாம் பொதுவாக யார் வருவாங்க, எப்படி வருவாங்கலாம் தெரியாது. வர வேண்டிய டைமில் கரெக்டாக வந்துடுவாங்க. ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, மூக்கு நுனி அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். இட்ஸ் லைக் எ பீக் அப்படின்னு சொல்லுவோம். காக்காவுடைய மூக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் மூலியமாக இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்களுக்கும், சில பேருக்கு திடீரென்று ஒரு பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாராவது அண்ணன் தம்பி சகோதரிடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் எது இருந்தாலும் சரி, இன்றைய நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்கள் மூலியமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள். ரொம்ப பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது. தப்பு கண்டுபிடிக்கிறது இன்றைய நாள் நீங்கள் செம்ம ஸ்பெஷாலிட்டி கொண்ட ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் மாற்றம், இடத்தில் மாற்றம், அதாவது அட்லீஸ்ட் ஒரு உட்கார்ந்துருக்கக்கூடிய சேரையால் மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். ஏன்னா காலபுருஷனுக்கு லக்னத்தில், அதாவது மேஷத்தில் குரு கேத்து காம்பினேஷன். குரு சந்திரன்கிறது கஜகேசரி யோகத்தை கொடுக்கும். அதில் சந்திரன் என்ற நட்சத்திரம் கேத்து. ஆனால் கேத்து செவ்வாயுடைய ரூபத்தில் இன்றைய நாள் வேலை செய்கிறாரு. கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும். கூட இருந்தே பல பேர் டீசெண்டாக குழி தோண்டின்னு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அலுவலகத்தில் இன்றைய நாள் செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி வரும். ஆனாலும் ஒரு சில பேருக்கு மண்டை குடைச்சல் கொடுக்காம எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. இதனால் இதெல்லாம் பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் மிக பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ரொம்ப ஆனஸ்ட் சார், ரொம்ப டிசிப்ளின்டு, ரொம்ப ஒரு விஸ்வாசத்துக்கு மாறு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு கேத்து காம்பினேஷன் தான் அப்படி தான் இருக்கும். சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது, குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா பாசமா அரவணைப்போட இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பேர குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறது, சில பேருக்கு பிரயாணங்களினால் சந்தோஷத்தை கொடுக்கறது, அறிவு சார்ந்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு ஏற்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசியம் இல்லாத டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். உங்கள் உள் உணர்வுன்னு சொல்லுவோம், தட்ஸ் கால் த இன்ட்யூவேஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுதோ, அந்த உள்ள இருக்கக்கூடிய பக்ஷி என்ன சொல்லுதோ அதை அப்படியே பண்ணிங்கன்னா போகிறோம். 100% வெற்றி உங்கள் வசமாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வாய்லட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே வேலை செய்யாது. சில இடங்களில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது, சில இடங்களில் பேசக்கூடாது, சில இடங்களில் தப்பாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல மியூட் மோடில் இருக்கணும். இல்லை நான் தான் நியாய தர்மம் பேசுவேன்னு சொல்லி நெஞ்சை நிமித்திட்டு போய் என்னன்னா தேவையில்லாமல் அவமானங்கள் பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும். கோபதாபங்களை தவிர்க்கணும். உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி, ஒரு நம்பிக்கை, எப்பவுமே சந்தோஷம். எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் நடக்காது. எதிர்பாராத எந்த ஒரு விஷயமே நடக்காது. எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி யதார்த்தத்தோடு இருக்கிறது. கோ பை த விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காற்று எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். இந்த நாள் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணைக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைய நாள் சால்வ் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு மன அமைதி, பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மகாதவ சுவாமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கட்டுப்பாடு வேணும். அஜீரண கோளாறுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும். வேலைகளில் ரெஸ்பான்சிபிலிட்டி மாற்றம் ஏற்படலாம். ரொம்ப முக்கியமான வேலை இன்றைய நாள் பண்ணியே தீரணும்னு சொல்லி போய் உட்காருவீங்க. ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஆனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. உங்களுடைய கிளாரிட்டி மற்றவங்களை அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி வாடகை வாங்கக்கூடிய நபர்கள், இல்லை வாடகை கொடுக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக சின்ன சின்ன தொல்லைகள், சச்சரவுகள் ஏற்பட்டு நிவர்த்தி பெறும். பெரிய இஷ்யூஸ் இல்லை, ஆனாலும் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது. அஜீரண கோளாறுகள் கொடுக்கும். நல்லா வெந்நீர் சாப்பிடுங்க, பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, சந்தோஷம் மிக 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 அதிகமாக இருக்கும். பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மிக 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 அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி. எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம். யாராக இருந்தாலும் நம்மளுடைய நல்ல விஷயம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் மற்றவங்களை கவரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக நடந்து தீரும். கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகத்தில் நிறைய நாட்டத்தை காணக்கூடிய அபாரமான நாள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும். மன அமைதியுடன் பல காரியத்தை நீங்கள் வென்றெடுக்கக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமாக அடுப்படியில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். அடுப்படியில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். ஒரு சில பேருக்கு வீட்டில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், சர்க்கியூட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இல்லைன்னா உங்களுடைய டிவி, ஃப்ரிட்ஜ், எலக்ட்ரானிக், சம்மர் சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு, ஏசிலாம் மெக்கானிக்லாம் கூப்பிட்டு சரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாட்கள் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது நல்லது. வீடு மனை சம்பந்தப்பட்ட கட்டுமான துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும். கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வந்தால் போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சனி பகவான் கிராஸ் ஆகின்னு இருக்கார். அதனால கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருக்கணும். அவசியம் இல்லாமல் டென்ஷன், ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் வேலை, யாரை பார்த்தாலும் பகைச்சிக்கிற மாதிரியே சில நிலைமைகள் வரும். அதாவது நீங்களாக பண்ண வேண்டியதில்லை, அந்த கிரகம் சூழ்நிலை அப்படி உங்களை கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி நாட்களில் மூக்கத்தொண்டை, வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள், சில பேருக்கு இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
உடம்பு ஹீட் ஆகும்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டாக நேர்த்தியாக பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் பேச்சில் அதிக ஞானம் தெரியும், புத்தி தெரியும். நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிப்ளை இருக்கணும். ரெண்டு நாள் நம்மளுடைய வார்த்தைகள்ல நிறைய பேருக்கு ஞானத்தை நீங்கள் உபதேசிப்பீர்கள். ஆனா அந்த ஞானத்தை வச்சு அவங்க நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். அதனால எது எது யார் யாருக்கு சொல்லணும்னு அர்ஹதை இருக்கிறதோ அவளுக்கு மட்டும் சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் ரகசியமா இருப்பதே நன்றுன்னு நீங்க அப்புறம் புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வரும். அதாவது ஒரு பாடம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றிக்கொள்வதுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இன்றைய நாள் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யறது நல்லது. நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகத்துக்காக நிறைய செலவுகள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, நேர்த்தியாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் சிறந்து செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மேஷம், இரண்டாவது சிம்மம், மூன்றாவது தனுசு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜா நல்லா இருக்கு. கோபதாபங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அத்தனை பேர். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி புவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.